விழுப்புரம் பேருந்து நிலையத்தை சூழ்ந்திருந்த மழைநீரை மோட்டார் மூலம் ஊழியர்கள் அகற்றினர். பொதுமக்கள் அவதியடைந்த செய்தி வெளியான நிலையில் தற்போது சீரமைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று அந்த பலத்த மழையானது பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த பலத்த மழையின் காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாகினர். இரண்டு புறமும் பேருந்துகள் வரும் வழி செல்லும் வழி ஆகிய இரண்டு புறம் மட்டுமின்றி பேருந்து நிலையம் முழுவதிலுமே தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று இரவு முதலே பார்வையிட்டனர். இந்நிலையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்டவர்கள் உடனடியாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு அதிகாரிகளை துரிதப்படுத்தினர். உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் பணியாளர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் தீவிரமாக அந்த பணியில் அந்த மின் மோட்டார் பல லட்சம் மதிப்பிலான 10க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்கள் உதவியுடன் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கியிருந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதன் இந்நிலையில் தற்போது அந்த முற்றிலுமாக புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கியிருந்த நீர்கள் அனைத்தும் அந்த வெளியேற்றப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்து நிலையம் விடப்பட்டது. தற்போது அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்தில் உள்ளே சென்ற வண்ணம் வெளியே வந்து பயணிகள் மிகுந்த சிரமமின்றி பயணித்து வருகின்றனர். இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த துரித நடவடிக்கை பொதுமக்கள் சார்பில் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது.